அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுதல். அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்போது ஏதோ விழுந்த சப்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நாங்களும் கேட்டோம். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, நாங்கள் அல்லாஹும் அவருடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதில் சொன்னோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது 70 ஆண்டுகளுக்கு முன்னர் நரகத்திற்குள் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் ஆகும். அது இந்த நேரம் வரை நரகத்திற்குள்ளே சென்று இப்போதுதான் அதன் ஆழத்தை அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 5466 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நரகம் 1000 ஆண்டு நெருப்பு மூட்டப்பட்டது. அப்போது அது சிகப்பு நிறத்தில் தோற்றமளித்தது. பின்பு மீண்டும் 1000 ஆண்டு தீ மூட்டப்பட்டது. அப்போது அது வெண்மை நிறத்தில் தோற்றமளித்தது. பின்பு மீண்டும் 1000 ஆண்டு நெருப்பு மூட்டப்பட்டது. அது கடும் இருளான கருப்பு நிறத்தில் மாறிவிட்டது. 3000 ஆண்டுகள் தீ மூட்டப்பட்ட ஒரு நெருப்பு குண்டத்தை பற்றி எப்படி நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் பயங்கரத்தை குறித்து சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க, அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 2784 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவுகளும் நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு உண்டான இரவாக பாவிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே 4 விஷயங்கள் அதிகமாக செய்வார்கள். ஒன்று, ஷஹாதத் கலிமாவை அதிகமாக ஓதுவார்கள். இரண்டாவதாக இஸ்திக்ஃபார் தேடுவார்கள். மூன்றாவதாக சுவர்க்கத்தை வேண்டுவார்கள். நான்காவதாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பார்கள். இப்படி ரமலான் என்றாலே சுவர்க்கம் வேண்டப்படுவதும் நரகத்தினுடைய அதிபயங்கரத்தை விட்டு பாதுகாப்பு கோருவதுமாக உண்டான வழிகாட்டலை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். விசுவாசம் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதன் எரிபொருள் மனிதர்களும் கற்களுமே ஆகும். அந்த நரகத்திலே கடுமையான பலசாலிகளான மலக்குமார்கள், வானவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியையும் வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இத்தகைய விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்ட நாம் அந்த நரகத்திலே இருந்து நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதற்குண்டான வழிமுறைகளை தேடிக்கொள்ள வேண்டும். வேதமறை குர்ஆனிலே நார் என்ற நரகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் 121 இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஜஹன்னம், இதுவும் நரகத்தை குறிக்கும் வார்த்தை தான். இந்த வார்த்தை 77 இடங்களிலே வந்திருக்கிறது. இதேபோல சயீர் என்கின்ற இந்த வார்த்தை நரகத்தினுடைய நிலையை குறித்து எச்சரிக்கக்கூடிய இந்த வார்த்தை 26 இடங்களிலே அமையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நரகத்தை குறித்து உண்டான வார்த்தைகள் அதிகமாக குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதனுடைய அடிப்படையிலே அதன் ஆபத்துக்களை உணர்ந்து கொள்வதற்கு உண்டான வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்திலே இருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாமும் நம் குடும்பத்தினர்களும் உருவாக்கி கொண்டு
அந்த அதிபயங்கர நரகத்தை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.